தேர்தல் களம் 2024 பலமுனை போட்டியால் தமிழகத்தில் யாருக்கு லாபம் ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி இருக்கு இல்லையா? திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர். இந்த 4 முனை போட்டியால யாருக்கு பலம்? திமுகவுக்கு பலமா, அதிமுகவுக்கு பலமா, பாஜகவுக்கு பலமா, நாம் தமிழருக்கு பலமா, யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற வகையில் இது யாருக்கு ஒரு பலமா அமையும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ்நாட்டில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் இந்த மாதிரி பலமுனை போட்டி அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வரும்போதெல்லாம் இந்த பலமுனை போட்டிங்கிறது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்கு. 1951 நடந்த பொது தேர்தலில் தொடங்கி 1991 வரையிலான தேர்தல்களில் 1962, 1967 ஆண்டு தேர்தல் தவிர்த்த அனைத்து நாடாளுமன்ற தேர்தல்களிலுமே இருமுனை போட்டி தான் பிரதானமாக இருந்துச்சு. 1962, 67 ஆகிய தேர்தல்களில் மட்டுமே காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள் அப்படின்னு மும்முனை போட்டி நிலவிச்சு. ஆனா 1991க்கு பிறகு தமிழ்நாட்டில் கட்சிகள் உடைஞ்சதால புதிய கட்சிகள்லாம் தொடங்கப்படுவதால கட்சிகள் மாறிச்சு, காட்சிகளும் மாறிச்சு, கட்சியும் மாறிச்சு, காட்சியும் மாறிச்சு. அதனால 1996 ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் பலமுனை போட்டி தான் நடைபெற்று வருது. 1996 நடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி, பாமக, திவாரி காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு 4 முனை போட்டி நிலவுச்சு. அதே 1998, 99, 2004, 2009 நாடாளுமன்ற தேர்தல்களில் மும்முனை போட்டி நிலவுச்சு. ஆனால் 2014 தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் இடையில் கூட்டணி ஏற்படாமல் போன நிலையில அந்த தேர்தலில் அதிமுக, திமுக, பாஜக, தேமுதிக கூட்டணி, காங்கிரஸ், இடதுசாரி கூட்டணி அப்படின்னு 5 முனை போட்டி ஏற்பட்டது. அதே போல 2019 ஆண்டு தேர்தலில் அதிமுக உடைஞ்சதோட நாம் தமிழர், மக்கள் நீதி மையம் அப்படின்னு புதிய கட்சிகளும் களத்துல இறங்கியதால அதிமுக, திமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நாம் தமிழர், மக்கள் நீதி மையம் அப்படின்னு 5 முனை போட்டி நிலவுச்சு. இப்போ போன தேர்தலில் தனியா நின்ன கட்சிகள் கூட்டணியில் ஐக்கியமாகி இருக்கக்கூடிய காரணத்தால மீண்டும் பலமுனை போட்டி திரும்பி இருக்குது தேர்தல் களம். ஆனாலும் வேட்பாளர்களுடைய செல்வாக்கு மற்றும் கட்சிகளுடைய ஆதிக்கத்தை கணக்கில் கொண்டா தமிழ்நாட்டில் 11 தொகுதிகளில் மும்முனை போட்டி கடுமையா இருக்கிறதா கருதலாம். ஒன்று தென்சென்னை தொகுதி. திமுக சார்பில் தமிழிசை தங்கப்பாண்டியன், அதிமுக சார்பில் ஜெயவர்தன், பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டிடுறாங்க. இது ஒரு தொகுதி, டஃப்பா இருக்கக்கூடிய தொகுதி. 2வது வேலூர் தொகுதி எடுத்துக்கலாம். வேலூர் தொகுதியில் யார் போட்டிடுறாங்க? திமுக சார்பில் பார்த்தீங்கன்னா கதிர் ஆனந்த், அதிமுக சார்பில் பசுபதி, பாஜக கூட்டணி சார்பில் ஏசி சண்முகம் போட்டிடுறாங்க. இது கொஞ்சம் டஃப்பான தொகுதியா இருக்கும். அப்புறம் தருமபுரி தொகுதியில அதிமுக, திமுக வேட்பாளர்கள் தவிர பாஜக கூட்டணி சார்பில் சௌமியா அன்புமணி போட்டிடுறாங்க. சௌமியா அன்புமணி களமிறக்கக்கூடிய காரணத்தால ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு, என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தருமபுரி தொகுதியில. அப்புறம் நீலகிரி தொகுதியில திமுக சார்பில் ஆர் ராசா, அதிமுக சார்பில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் போட்டிடுறாரு. அதனால அதுவும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய தொகுதியா இருக்கு. திமுக சார்பில் பார்த்தீங்கன்னா கணபதி ராஜ்குமார், இது கோவை தொகுதியில், அதாவது கோயம்புத்தூர் தொகுதியும் கொஞ்சம் டஃப்பான தொகுதின்றாங்க. அந்த கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார் போட்டிடுறாரு. அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் போட்டிடுறாரு. அதே போல பாஜக சார்பில் இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை போட்டிடுறாரு. திமுக சார்பில் கணபதி, அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன், பாஜக சார்பில் இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை போட்டிடுறாரு. அதனால அந்த கோவை தொகுதியும் ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய தொகுதியா இருக்கு. அப்புறம் பெரம்பலூர் தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக சார்பில் அருண் நேரு, கே நேருடைய மகன் அருண் நேரு, அதிமுக சார்பில் என் டி சந்திரமோகன், பாஜக கூட்டணி சார்பில் பாரிவேந்தர் போட்டிடுறாரு. அதனால அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியா பார்க்கப்படுது. அடுத்து தேனி தொகுதியில திமுக சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன், அதிமுக சார்பில்
வி.டி. நாராயணசாமி பாஜக கூட்டணி சார்பில் டிடிவி தினகரன் போட்டியிறாரு. டிடிவி தினகரன் தங்கத்தமிழ்ச்செல்வன் டிடி தினகரன் இருக்கிறதுனால அந்த தொகுதி கொஞ்சம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய தொகுதியா இருக்கு. அடுத்து விருதுநகர் தொகுதியில திமுக கூட்டணியின் சார்பில் காங்கிரசின் மாணிக்கம் தாகூர், அதிமுக கூட்டணியின் சார்பில் தேமுதிகவின் விஜய பிரபாகரன், பாஜக கூட்டணி சார்பில் ராதிகா சரத்குமார் போட்டியிறாங்க. நட்சத்திர பட்டால் நிறைந்த ஒரு தொகுதியா அங்க இருக்கு. அடுத்து ராமநாதபுரம் தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக கூட்டணி சார்பில் முஸ்லிம் லீக்கின் நவாஸ் கனி, அதிமுக சார்பில் ஜெயபெருமாள், பாஜக கூட்டணி சார்பில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுறாரு. ராமநாதபுரம் கிட்டத்தட்ட 6 ஓ பன்னீர்செல்வங்கள் இருக்காங்க இப்போ வரைக்கும். அங்கனால அந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. திருநெல்வேலி தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் சார்பில் சி. ராபர்ட் புரூஸ் போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் ஜான்சி ராணி போட்டிடுறாங்க. பாஜக கூட்டணி சார்பில் நயினா நாகேந்திரன் போட்டிடுறாங்க. அதனால அந்த தொகுதியும் கொஞ்சம் எதிர்பார்ப்பை கூட்டி இருக்கு. அடுத்து கன்னியாகுமரி தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் சார்பில் விஜய் வசந்த் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதிமுக சார்பில் நாசரேது பசிலியான் போட்டிடுறாங்க. பாஜக கூட்டணி சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டிடுறதுனால அந்த தொகுதியும் எதிர்பார்ப்பு அதிகமாக கூட்டியிருக்கு. ஆனா இந்த பலமுனை போட்டி அப்படிங்கிறது யாருக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திமுகவை பிடிக்காதவங்க ஒன்று அதிமுக பக்கம் போவாங்க, பாஜக பக்கம் போவாங்க, நாம் தமிழர் கட்சி பக்கம் போவாங்க. அதே நேரத்தில் இந்த வாக்குகள் பிரியக்கூடிய காரணத்தால் திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் அதிமுக கொஞ்சமும் பாஜக கொஞ்சமும் பிரியக்கூடிய காரணத்தால இந்த பலமுனை போட்டி 4 முனை போட்டி அப்படிங்கிறது திமுகவுக்கே பலமா இருக்கும் அப்படிங்கிற கருத்து தான் நிலவுது. பொறுத்து பார்க்கலாம் தேர்தல் முடிவுகள் அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது, என்ன மாற்றம் ஏற்பட போகிறது, என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம்.